The eagle is coming, better start running. His blood is rushing, starting and gunning. Eagle is coming, better start running. His blood is rushing, starting and gunning. Oh, 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 upon a time, there lived a ghost.
இப்போ கார்டன் மனை பிரிவுக்கான பெயர்கள் வாசிக்கும். இது 72வது நாள் குழுக்கள். சரவணன் 11, பால்முகி 23, செல்வநாதன் 27, எஸ்தர் 41A, தமிழலட்சுமி 41B, சம்ஷத் பேகம் 42A, தாரா 42B, ரீட்டா 42B, புனிதா 43A, அன்பரசி 43B, உமா 44, ஷீபா 44B, ஆஜிரா பேகம் 45B, லக்ஷ்மி 46A, மோகன சுந்தரி 50B, சரண்யா 51A, பார்வதி 51B, சிவானி 54, விஜயா 61A, ரேஷ்மா பாலசுப்ரமணியன் 63A, சுகுணா 63B, ரங்கநாதன் 74, குமார் 58, சுமன் ஜீவா 60, விஜயகுமார் 67, மங்கம்மா 75, மீனா 77, அமிர்தா குமார் 21, அமலா சுரேஷ் 14, குப்பு 15, முத்து 20, ஆறு 23, சண்முக சுந்தரம் 25, ரோஜா 31, நந்தி 34, கைவிஷா 27, ராகவா 27. So in our senior prayer பண்ணனும் prayer காமிச்சாச்சு. இப்போ 5 minutesல குழுக்கள் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். PCMI அப்புறம் 2000 PCMI கான குழுக்கள். யார் இந்த பார்க்கலாமா? Token number 184, Uma Maheshwari. நான் வந்துட்டீங்களா? பையனா கிட்ட மறக்காம வாங்கி போயிடுங்க. அடுத்து பால் நம்பர் 237, நீங்க ஆரம்பிக்கலாம். வந்துட்டீங்களா? வந்தா கை தூக்குங்க. அடுத்து டோக்கன் நம்பர் 104, யோகேஸ்வர் வர்த்தன். இப்போ ஜான்சன் நகர் சீமகால குழுக்கள் செலங்கவனிங்க. ஜான்சன் நகர் மனை பிரிவில் டோக்கன் நம்பர் 140, கற்பகவல்லினார் வந்துட்டீங்களா? இன்னும் வரல நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். அடுத்து மனையனூர் 79, திலகம். அடுத்து 160A, மோனிகா.
இப்போ கார்டன் மணிப்பிரிவிற்கான குழுக்கள். கார்டன் மணிப்பிரிவின் வெற்றியாளர் மணி எண் 23 பாலமூர்த்தி சார். வாழ்த்துக்கள். அடுத்து மணி எண் 74 ரங்கநாதன் சார். வாழ்த்துக்கள். அடுத்து டவுன் மணிப்பிரிவிற்கான குழுக்கள். டவுன் மணிப்பிரிவின் வெற்றியாளர் மணி எண் 39 பாபு சார். வாழ்த்துக்கள். அடுத்த வெற்றியாளர் மணி எண் 35 பரிமளானார். வாழ்த்துக்கள். தீபனை எல்லாருமோ. வாழ்த்துக்கள். குழுக்கள் பேர் வந்து இருக்கிறவங்களுக்குலாம் கிஃப்ட் இருக்கு, மறக்காம வாங்கிக்கோங்க. மீட்டிங் முடிச்சிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாத குழுக்களில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் கார் ரியல் எஸ்டேட்டின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாலிமைப்பா சரி, ஓகே. இப்போ ஒரு entertainment start பண்ணலாமா? நமது நாட்டின் பாரம்பரியமான நடனமான பரதநாட்டியத்தை அழகாக மேடையில் ஆட வராங்க சூர்யா டான்ஸ் குரூப். Let's come on stage. Thank you.
சரி ஓகே நெக்ஸ்ட் பாஸ் பண்ணடா ஸ்டார்ட் ஏனிமா சரி ஓகே 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க நான் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இங்க வெயிட் பண்ணலாமா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு கண்ணு வரவ கண்ணு உன்ன வச்சு பார்க்க நின்னு சின்ன மகாராச வரா மீச முறுக்கு எங்க மண்ணு தங்க மண்ணு பொன்ன வைக்கு சிங்க மண்ணு வெற்றி மழை கண்ணு போல எங்களுக்கு காவலாளி வரணும் ஆடப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கு அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான் நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பான் இன்னும் உலக மேட அங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி புகழ் ஏறி சீரி வாராய வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் வாராய வாராய் நீ வம்பா வந்தா சுருக்கெடுப்போம் தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும் காத்தோட கலந்தாலும் அதுதான் உன் அடையாளம் மாடர்ன் ரதிய உன்னை பிக்கப் பண்ணிடவா நடக்கும் நதிய புது சொட்டையும் கட்டிடவா ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா ஜாலியா நீ வாடி இது பிரைவேட் பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான் பங்குறல தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான் அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கூட்டானா டான்ஸாலே மச்சானே கடை பச்சானே ஃபுல் கச்சானே இப்போ ஹை வோல்ட் கச்சானே டார்லிங் பிரின்ஸே உன்னை பிக்கப் பண்ணிடவா லவ் ஃபீல் சாங்கா போட்டு சண்டையும் ஏத்திடவா ஒரு கண்ணில் உன்னை கொஞ்சல பார்த்திடவா போற போக்கில் உன் கையையும் கொடுத்திடவா ஜாலி என்ன வருவேன் இது பிரைவேட் பார்ட்டி தான் டான்ஸ் ஃப்ளோர் சேர்ந்து செய்வோம் அட்ராசிட்டி தான் டிஸ்கோ எல்லாம் வாய்னா போட்டு குத்து டான்ஸ் தான் சாங் டெடிகேட்டட் டு நம்ம ஃபேன்ஸ் தான் ஏன் மச்சானே கை
பிரைவேட் பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான் பாசுரெல்லாம் தாண்டி ஒரு லிட்டில் ஹார்ட் தான் அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கூட்டானா டான்ஸாலே மச்சானே கடை மச்சானே ஃபுல் டச்சானே இப்போ ஹை வோல்டேஜ் சுச்சானே மாலினி மேம் சார் மியூசிக் அண்ட் சானிட்டரி நாயினி மேம் அஷ்ரஃபலி சார் எல்லாரும் வந்து கிளாப் பண்ணுங்கப்பா குட்டி எப்படி போறாங்க மேலே கிட்டு வாங்கடா ஓகே மாலினி மேம் வாங்க கிரேஸ் வாங்க சீக்கிரம் வாங்க வெயிட் பண்ணி வாங்க தேங்க் யூ எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா என்ன பண்ணுங்க எல்லாரும் ஒரு பிக் மோட்டிவேஷன் உங்களோட கிளாப் தான் ஒரு மோட்டிவேஷன் சவுண்ட் கேட்கல வரத கையில கொடுங்க இன்னும் சீக்கிரம் வாங்க வரத கையில கொடுங்க சவுண்ட் என்ன பண்ணல இந்த சவுண்டா ஓகே தேங்க் யூ மாலினி மேம் ஒன் செகண்ட் ப்ளீஸ் போடோ சீக்கிரம் வாங்க சீக்கிரம் எல்லாரும் இன்னும் உங்களோட பிகர் ஸ்டாண்ட் பண்ணலாமா Okay, thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.
ஹலோ ஹலோ கேக்குதா? ஓகேவா? பேசலாமா? 10 நிமிஷம் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டின்னர் போயிடலாம். பசிக்குது, எனக்கும் பசிக்குது. பசிக்குதா? சேவ் டு பிச் 5-10 மினிட்ஸ் குட்டீஸ், ஒரு 10 நிமிஷம். ஓகேவா? ஏன்னா உங்களெல்லாம் சந்திக்கிறது இந்த வருஷத்துல ஒரு நாள் தான் இல்லையா? அதை முழுசா நிறைவேற்ற நினைக்கிறேன். செய்வோமா? ஒரு 10 நிமிஷம். ஓகேவா? உங்களுடைய அனுமதி இருந்தா பேசலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? பேசலாமா? அம்மா சொல்றாங்க, அப்பா ரொம்ப நேரம் பேசாத, சீக்கிரம் முடிச்சிட்டு வா, பசிக்குது. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் என்னுடைய தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸோடைய குடும்பம் உங்கள் அனைவரையும் வருக வருக என வர வைக்கிறேன். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க வீட்டில் டென்ஷன்லாம் விட்டுட்டு இல்லை? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீடியோ கேமரா சுத்தம் போது தான் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கீங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தது. பெண்களுக்கு வீட்டில் எப்பவுமே என்ன, ஏதாச்சும் ஒரு வேலைகள், கிச்சன்லேயே நிற்க வேண்டிய வேலை இல்லையா? அதுவும் சண்டேனா சொல்லவே வேண்டாம். காலையிலேருந்து கிச்சனில் போய் நான்வெஜ் சமைக்கணும், ஏதாச்சும் ஒரு டிஷ் வாங்கி தருவாங்க. வீட்டில் இருப்பாங்க, பசங்க வீட்டில் இருப்பாங்க, கணவர் வீட்டில் இருப்பாரு. ஸோ அந்த தருணங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பெண்கள் கிச்சன்லேயே நிற்கிறதுனால இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சி, எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. என்னுடைய தாய்மார்கள் முகத்திலையும் என்னுடைய சகோதரிகள் முகத்திலையும் எவ்வளோ மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்காக தான், இந்த தருணத்தை உருவாக்க தான் இந்த மேடை. செலவு வந்து ஒரு திருமணத்துக்கான செலவு. இந்த செலவு ஒரு திருமணம் பண்ணிடலாம். இன்னைக்கு நடக்கிற செலவு ஒரு திருமணம் பண்ணிடலாம், அளவுக்கு செலவு. ஆனா அதெல்லாம் பொருட்டல்ல. எனக்கு உங்கள் முகத்தில் எனக்கு வருது இல்லையா புன்னகை, அதை பார்க்கும் போது எனக்கு என்ன ஆகுது? இதற்காக தான் நான் காத்திருந்தேன். என் தாய்மார்கள் சகோதரிகள் முகத்தில் நான் பார்க்கும் அந்த புன்னகைக்காக தான். நான் என்ன பேசணும்னு எல்லாம் அந்த பட்டிமன்றத்தில் பேசிட்டேன். பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. நான் ரொம்ப அருமையா பேசுறாங்க. நேரம் தான் கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், என்னுடைய நேரமும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நான் என்ன பேச சொல்றதுன்னு அதுவும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நான் சிம்பிளா கொஞ்சமா முடிச்சிடலாம். சரிங்களா? நிறைய பேர் இங்க பெண்கள் தான் இருக்கீங்க. பெண்களோட தலைகள் தான் தெரியுது, ஆணோட பெண்ணோட தான் தலைகள் தான் அதிகமா தெரியுது. பெண் என்றவள் எப்பவுமே போற்றப்படணும். உண்மையிலே சொல்றேன், பெண் என்றவள் போற்றப்பட வேண்டும். பேசுறவா? ஆனா எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஏதோ கசகசன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. பெண் ரொம்ப அழகானவர், பாசமானவர், தேசத்துக்குரியவர், போற்ற வேண்டும். எதுக்காக சொல்லனா, நம்மளை பெற்றெடுத்தவர் ஒரு பெண். நம்ம திருமணம் செஞ்சுட்டு வந்தவர் ஒரு பெண். நம் வயிற்றில் பிறக்கிறதும் ஒரு பெண் தான். பெண் இல்லாத இடமே இல்லவே இல்லை. பெண்கள் இல்லாத இடமே என்ன இருக்கா? பெண்கள் சாதனை செய்யாத இடம் இருக்கா? கிடையவே கிடையாது. பெண் இல்லாத இடமும் இல்லை, பெண் சாதனை செய்யாத துறையும் இல்லை, பெண்கள் இல்லாத ஒரு இடமே நான் பார்க்கவே இல்லை. நல்லா நினைச்சு பாருங்க. துப்புர பணியாளர்கள் நம்ம வீட்டு வாசல் வராங்க. இன்னைக்கு ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா வராங்களா? துப்புர பணியாளர்கள் ஆண்களோட யார் அதிகமா வராங்க?
ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் கூட என்ன இருக்கிறாங்க? பெண்கள் இருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சராக கூட பெண்கள் இருந்திருக்காங்க, பிரதமராக கூட பெண்கள் இருந்திருக்காங்க. கார்பரேஷன்ல துப்புரை பணியாளர் வந்து முதலமைச்சர் வந்து பிரதமருக்கும் பெண்கள் சாதனை பண்ணி செஞ்சிருக்காங்க இல்லையா? பெண்களுக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? முன்னுரிமை கண்டிப்பா கொடுத்தாகணும். நம்ம வீட்டு பெண்களுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு வந்து இந்த பெண்களுடைய முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது பெண்களுக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்றேன். பெண்ணுக்கு சுதந்திரம் என்ன இல்லை, ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம்? கட்டுப்பட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்? ஆண் என்பவர் பெண்ணுக்கான இடத்தை கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும்? உருவாக்கி தரணும். அது தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். பெண்ணை மதிக்க தெரிவதால் மனிதனாக இருக்க முடியும் இல்லையா? பெற்ற தாயை மதிக்காதவர் வாழ்க்கையில நல்லா இருந்தது நான் பார்க்கவே இல்லை. எந்த பிள்ளை தாயை உணர்ந்து தாய்க்கு சேவை செய்கிறானோ அவன் என்னைக்குமே வாழ்க்கையில வளர்ச்சியை தான் பார்ப்பான். அதை நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்றேன். நான் யாரையும் பார்த்துலாம் சொல்லல, என்னுடைய அனுபவம். தாயை மதிக்காதவர் வாழ்க்கையில ஒரு நாளும் முன்னேற வரலாறே கிடையாது. தாயை மதிச்சவர் ஒரு நாளும் விழுந்ததா சரித்திரமே இல்லை. செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பால் ஊத்துறது, அவங்களுக்கு பழைய வைக்கிறது, தவசம் கொடுக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க போய் சேராது. அதெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கிறது இந்த உலகத்துக்காக. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணு? உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு பணி செய்ய அவங்க எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம பெத்த தாய் நம்மளை என்ன எதிர்பார்ப்பாங்க? நம்ம அன்பா இந்த வார்த்தை பேசுறோம் எதிர்பார்ப்பாங்க. நம்ம லட்சக்கணக்காக அவங்க குடும்பம் எதிர்பார்க்க மாட்டாங்க, கோடிக்கணக்காக குடும்பம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம ஒரு 10 நிமிஷம் அவங்க அன்பா பேசுறோம். தேவை அவங்களுக்கு என்ன தேவை என்பதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்க ரொம்ப எதிர்பார்க்கப்படுறதில்ல, அதிகமா ஆசைப்பட மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே நம்ம கிட்ட அதிகமா ஆசைப்படாத ஒரே ஜீவன் அவ பெற்ற தாய் மட்டும்தான் இல்லையா? பெற்ற தாய் மட்டும்தான் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க? அதிகமா ஆசைப்பட மாட்டாங்க. பெற்ற தாயை வந்து கண்கலகாம பார்த்துங்க. அடுத்தது பெண் என்பவர் மனைவியாக வருகிறார். தாயா இருக்கிறார், மனைவியா இருக்கிறார். மனைவிக்கு என்ன பண்ணுங்க? அவளுக்கு என்ன தேவையோ அந்த இடத்தை அவள் கொடுங்க. அவள் முன்னேறதுக்கு என்ன வாய்ப்பு தேவையோ அதை உருவாக்கி கொடுங்க. அப்போதான் அவங்களும் சாதனை செய்வார். இல்லைன்னா நம்ம வீட்டு பெண்களுடைய திறமை நமக்கு தெரியாமே போயிடுது. நம்ம வீட்டுல எத்தனை பேருக்கு திறமை இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுடைய பெண்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? ஆண்கள் கம்மியா தான் இருக்கீங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக திறமை இருக்கு. நம்மளை விட அதிகமா திறமை இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு தான் திறமை இருக்கு. ஆண் என்ன நினைப்பா தெரியுமா? எனக்கு தான் திறமை, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லா விஷயமும் செய்வேன், அது எனக்கு தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களோட திறமசாலி நிரூபிப்பாங்க. வாய்ப்புகள் தவிர்க்கப்படுது, வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை. உண்மைதானே? நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோமா? அது படித்த பெண்களா இருந்தாலும் சரி, படிக்காத பெண்களா இருந்தாலும் சரி, பெண் என்றாலே அவர்களுக்கு திறமை கண்டிப்பாக இருக்கும். ஏன் கடவுள் குழந்தை பெற்றுக்கிற திறமை பெண்களுக்கு கொடுத்திருக்க, ஆணுக்கு கொடுக்கல? கடவுள் குழந்தை பெற்றுக்கிற திறமை பெண்ணுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்க, ஆணுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ என்ன விஷயம்? நம்மளை விட ஒரு அடி வலிமையானவர் அவள். பெண் என்றால் நம்மளை விட வலிமையானவர். நம்ம
எப்பவுமே பலவீனமாவது தான். ஆனா தோட்டத்துல காட்டிப்போம் நம்ம பலவீனம் பலம் சொல்லுவோம். ஆனால் கிடையாது. அவளை விட ஒரு அடி நாம் பலவீனமானது தான். பெண் நம்மளை விட ஒரு அடி பலவீனமாக பலப்படுத்தவர். பெண்ணுக்கான இடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவள் உங்களுக்கு நிறைய விஷயத்துல என்ன பண்ணுவாங்க, நிறைய யோசனைகள் கொடுப்பாங்க, நிறைய அவங்க கிட்ட டேலண்டான ஐடியாலாம் இருக்கும். நானே சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், நாம அதேதான் நாம பண்ணா விடியா பெண்கள் அது நானும் அதுதான் ஆண்கள் தான் தானே. சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில சில நேரங்கள்ல மைண்டு கரெக்ட் ஆகி உட்கார்ந்துருக்கு, வீட்டில் உட்கார்ந்துருக்கு, இந்த ஹெவி டென்ஷன் ஹெவி விஷயங்கள் பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணிருக்கேன், சில நேரங்களில் உட்கார்ந்துருக்கேன். அப்போ மனைவி வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன விஷயம் ரொம்ப ரெகுலராக இருக்கிறோட இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்ன பிரச்சனையா, ஏதாச்சும் விஷயமா கேட்பாங்க. நான் என்ன நினைப்பேன், ஆமாம் இவங்க கிட்ட சொல்லி என்ன ஆகுது, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அவங்கள ரொம்ப குறைவாக என்ன பண்ணுவோம். ஆனா சில நேரங்களில் அவங்க கொடுக்குற யோசனை தான் என்னுடைய தொழிலுக்கே அடுத்தபடியாக இருக்கும். அவங்க கொடுக்குற யோசனை இருக்குல்ல, இப்படி செஞ்சு பாருங்கல்ல, அப்படி பண்ணி பாருங்கல்ல, சரி 2 வார்த்தைகள் சொல்லுவேன், இல்லம்மா இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப அவங்க மனசுல இருந்து ஒரு விஷயம் வந்து என்ன ஆகும், அந்த விஷயம் சில நேரங்கள்ல வெற்றியை தரும். அந்த மாதிரி பல இடத்துல நம்ம எனக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இருக்கு பல நேரங்கள்ல வெற்றியை கொடுத்துருக்கு. அப்போ பெண் என்றவர்கிட்ட நம்ம எதுவுமே சொல்லாம அவளை பலவீனமா நினைச்சிட்டோம்னா அதை விட ஒரு அறியாமை ஒண்ணுமே கிடையாது. ஆண்களுக்கு அவளுக்கான திறமை இருக்கு. நம்மளை விட பலத்துல ரொம்ப அதிகமானவங்க. நம்ம நினைச்சுப்போம் நம்ம தான் பலமானவர்கள். அது தோற்றத்துல மட்டும்தான், மனதளவில் அவங்க ரொம்ப பலமானவங்க. எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, நம்ம கூட சில இடத்துல ஃபேஸ் பண்ண மாட்டோம், அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வேலை செய்வோம், அவங்க 4 வேலை செய்வாங்க. அப்ப யார் பலசாலி? அப்ப பெண்ணுக்கு திறமையும் வலிமையும் ஆணை விட அதிகம். ஆனா பெண்களும் என்ன செய்யணும், ஆண்களை புரிஞ்சுக்கணும். ஆணை என்ன செய்யணும், பெண்ணை புரிஞ்சுக்கணும். யார் வீட்டு மகள், யாரோ வீட்டு மகள் தானே, இன்னொரு வீட்டுல அவ மகளாக தங்கையாக இளவரசியா வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். என்ன பண்ணிருவோம், நம்ம யோசிக்கிற மைண்ட் தாட் என்ன, நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்துட்டா, கரெக்டா, நம்ம வீட்டுக்கு வேலைக்காரி வந்துட்டா, அவ அந்த வீட்டோட இளவரசி. நம்ம என்ன நினைப்போம், வேலைக்காரி. நீங்களும் என்ன விஷயம்னா, என் வாழ்க்கைக்கு வந்த மகாராணி நினைக்கிறேன், என் வாழ்க்கைக்கு வந்த மகாராணி நினைக்கிறேன். அதனால ஆண் அதுக்கான இடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களையும் பெண் மகாராஜாவாக வச்சுப்பாங்க. பெண்ணுக்கான இடத்தை நீங்கள் சரியான பயன்படுத்துங்கள். நம்ம கட்டிட்டு வரோம், நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவோம். அம்மா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவோம், அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவோம், தங்கச்சி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவோம். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை என்ன பண்ணுவா, வாழ்க்கை ஃபுல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிடும். யாருக்காக அவன் வந்து தன்னுடைய படிப்பை தன்னுடைய திறமையை அழிச்சுக்கிறானா, கணவனுக்காக மட்டும்தான். அவன் அந்த வீட்டை நம்பி வர்றது தன்னுடைய கணவனை நம்பி மட்டும்தான் வரா. அவன் டிகிரி முடிச்சிருப்பான், நம்ம 10ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருப்போம். நம்மளோட அதிகமா திறமை இருக்கும், ஆனா வெளிக்காட்டியோ மாட்டா. ஆனா நம்ம என்ன செய்வோம், அடுப்பாங்க பிள்ளைகளை பார்த்துக்கோ,
அதை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, இதை செஞ்சுக்கோ சொல்லி என்ன பண்ணுவோம்? அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவோம்? அண்ணா நம்ம வீட்டுக்கு வர சம்பளம் இல்லாத வேலைக்காரி, கரெக்டா? இப்ப இந்த வேலைலாம் செய்யணும்னா ஒரு வேலைக்கார வேலை செய்யறவரை எவ்வளவு சம்பளம் கேட்பாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என் வீட்டுக்கு வந்த மகாராணியா வந்து ஒரு ஆணும் நினைத்தால் மகாராஜாவாக நீங்களும் வாழலாம். தன் மனைவியை என்ன பண்ணுங்க? என் வீட்டு மகாராணியா நினைங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்லுவீங்க, கரெக்டு தான். நம்மளும் சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். பெண்களை வந்து என்னைக்குமே குறையா வந்து இடம் போடுறாதீங்க. இன்னைக்கு இதுக்காக நான் சொல்றேன்னா, என் நிர்வாகத்துல 10,000 பேருக்கு நான் மனையை கொடுத்துருக்கேன்னா அதுல குறைஞ்சது 9,000 பேர் பெண்கள் தான். 9,000 பேர் பெண்கள் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ பாத்தீங்க, யாருக்கு அதிகமா குடும்பத்து மேல அக்கறை இருக்கு, யாருக்கு சேமிக்கணும் என்பது புத்தி இருக்கு. ஆண்கள் நம்ம என்ன செய்வோம்? சம்பாதிப்போம், தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிப்போம். ஆனா அதை எப்படி சேமிக்கணும் தெரியாது. பெண்களுக்கும் நான் சொல்றேன், தன் கணவன் வெளியே சென்று வீட்டுக்கு வரும் பொழுது அவன் என்ன நிலைமை பண்ணுவான் தெரியுமா? அதை பெண்களும் புரிஞ்சுக்கணும். தன் வீட்டு மகாராஜாவை எப்படி பார்த்துக்கணும்? வீட்டுக்கு உள்ள வரும் பொழுது தன் மனைவி அன்பு முகத்தோட, இந்த பாச முகத்தோட ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கிட்டு, வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னா, அவன் வெளியிருந்து என்ன கஷ்டப்பட்டு வந்தாலும், எவ்வளவு வேர்வை சிந்தி வந்தாலும், அவன் ரத்தத்தையே வேர்வையா சிந்துவான். யாருக்காக? தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான், தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக மட்டும்தான். அப்போ வீட்டுக்குள்ள வரும் பொழுது கணவன் எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்ப்பான்? தன் மனைவியும் பிள்ளையும் தன்னோட அன்பா இருக்கணும் பார்ப்பான். வந்தவுடனே நான் என்ன பண்ணிடாதீங்க, பெரிய லிஸ்ட் கையில கொடுத்துடாதீங்க, டென்ஷன் ஆயிடுவான். அதனால என்ன பண்ணிடுவோம்? ஒரு பெரிய லிஸ்ட் கையில கொடுத்துருவோம். மல்லிகை கடைக்காரர் வந்தா, பால் கடைக்காரர் வந்தா, ரேஷன் கடைக்காரர் வந்தா, வீட்டு முதலாளி வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்போம். அவனே அதிகமான டென்ஷன்ல வந்திருப்பான். உலகத்துல போராடிட்டு இருக்கான். எப்படியாச்சும் முன்னேறிக்க மாட்டோமா, எப்படியாச்சும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா, எங்கேயாச்சும் நம்ம முன்னேறி வந்து நம்ம மனைவி பிள்ளைகிட்ட ரொம்ப வசதியா வாழ வைக்க முடியாதா சொல்லி உலகத்தை போராடிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றது பெரிய போராட்டம், ஆண்களுக்கு பெரிய போராட்டம். அப்ப வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவனுக்கு என்னவாக நம்ம இருக்கணும்? அன்பு மனைவியாக இருக்கணும். உள்ள வந்தவனே புன்னகையோட வாங்க உட்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி சாப்பிட்டாலே முடிஞ்சு பிச்சா பாதி டென்ஷன் கீழே இறங்கிடும். பாதி டென்ஷன் ஆயிடும், டவுன் ஆயிடும், பிபி லெவல் ஆயிடும், ஹை பிபில வருவான். ஹை பிபில வருவான். நீங்க எடுத்தவன மல்லிகை சாப்பாடு கையில கொடுத்தீங்கன்னா செவ்விலே வருவான். நான் மாறு மாறி கஷ்டப்பட்டு வர அந்த 10 நிமிஷம் நிம்மதியா உட்கார வைக்க மாட்டியா? அப்ப நான் எதுக்கு வீட்டுக்கு வந்து கேட்பான். அதனால பெண்களும் கணவன்களை அன்பா பார்த்துக்கலாம். அவன் கேட்கறது அது மட்டும்தான். தன் ரத்தத்தையே வேலையா சென்றான். யாருக்காக? தன்னுடைய குடும்பத்துக்காக. சரியா? மனைவி மக்கள் எல்லாம் நலமா சுகமா பாசத்தோட நேசத்தோட ஒற்றுமையா வாழ்ந்தாதான் இந்த நிலமும் கிடைக்கும், இந்த பொண்ணும் கிடைக்கும். இல்லைன்னா பொண்ணும் கிடைக்காது, மண்ணும் கிடைக்காது. மண்ணு கிடைக்கும், எல்லாருக்கும் மண்ணு கிடைக்கும், எப்ப கிடைக்கும்? இலவசமா ஒரு நாள் கிடைக்கும். இலவசம் மண் இலவசம். எப்போ? எல்லாத்துக்கும் ஒரு நாள் மண் இலவசம். தெரியுமா எப்போ மண் இலவசம்? அது கூட கொஞ்சம் சார்ஜ் காட்டணும். சார்ஜஸ் இருக்கு, கொஞ்சம் சார்ஜஸ்.
எப்போ? இலவச மண் இருக்கு தெரியுமா? தெரியுமா? தூக்குங்க கை பார்ப்போம், சொல்லுங்க. எப்ப இருக்கு? எல்லா வல்ல இறைவன் அருளால் நாம் உடலாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எல்லா வல்ல இறைவன் அருள் புரியணும். என்னுடைய வேண்டுதலே அதுதான். நீங்க எப்பவுமே சந்தோஷமா மன நிம்மதியோட சேவிங்க. வர பணத்தை வச்சு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. ஆடம்பரத்தை விரும்பாதீங்க. ஆடம்பரத்தை விரும்பாதீங்க. ஆடம்பரம் ஒருபோதும் நம்மளை மேலோக்கி செல்லாது. ஆடம்பரம் செய்ய எப்போ எப்போ செய்யணும்? ஆடம்பரம் நான் செய்யவே கூடாதுன்னு சொல்ல, வளரும் போது வேண்டாம், கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நம்மளுக்கு எது வளர்ச்சி? உண்மையான வளர்ச்சி எது? ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்குறது வளர்ச்சியா? 1 லட்சம் ரூபாய் டிவி வாங்குறது வளர்ச்சியா? நம்ம இன்னைக்கு எதுக்கு வாழணுமா? தேவையற்ற பொய்யான புகழுக்கு தான் வாழணும். உண்மைதானே? இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் டிவி எல்லா வீட்டிலும் 90% இருக்கு. நான் முன்னாள் வீட்டு நியூஸ்ல பாக்குறேன், ஒரு வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. அவங்க பட்டா இல்லாத இடத்துல இருக்கிறாங்க. பட்டா இல்லாத, நீங்க கூட காணொலியில பார்த்துருக்கலாம். இப்போ சமீபத்தில் போயிட்டு இருக்கு. பட்டா இடத்த கவர்மெண்ட் அவங்க ஒரு இடத்துல வீடு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த இடத்த இடிக்கிறாங்க. அப்ப இடிக்கும் போது ஒரு அம்மா, ஒரு 50 வயசு 40 வயசுக்குரிய ஒரு அம்மா என்ன பண்றாங்க? இவ்வளவு பெரிய டிவி உள்ளது கொண்டு வராங்க. எந்த வீட்டுல இருந்து? பெரிய மாளிகை வீட்டுல இருந்து கிடையாது. எந்த வீட்டுல கொண்டு வராங்க? இவ்வளவு பெரிய டிவி, 1 லட்சம் ரூபாய் டிவி. அந்த அம்மாவோட பேட்டியில சொல்லுது, என்னுடைய 1 லட்சம் ரூபாய் டிவி உடைக்க பார்த்தாங்க சொல்லி. எந்த வீட்டுக்கு வராங்க? குடிசை கூட கிடையாது, ஷீட்டு, பழைய ஷீட்டு, 4 பக்கம் ஷீட்டு. மழை பெஞ்சா உள்ள இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல இருந்து 1 லட்சம் ரூபாய் டிவியை கொண்டு வராங்க. அதுவும் அந்த நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. என்னுடைய பொருட்கள் எல்லாம் சேதம் அடைஞ்சு விட்டது, 1 லட்சம் ரூபாய் டிவி சேதம் அடைஞ்சு சொல்றாங்க. அப்ப எனக்கு அந்த பில் இருந்தது, இந்த வீட்டுல உனக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபாய் டிவி? அதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் டிவிக்கு ஒரு இடம் வாங்கிருக்கலாமே, பட்டா இடம் வாங்கிருக்கலாமே, டிடிசிபி அப்படி இடம் வாங்கிருக்கலாமே. அப்ப மக்கள் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு? ஆடம்பரம், தேவையற்ற ஆடம்பரம். நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன். சொந்த வீடு கட்டுங்க, அதுல ஒரு சொந்த பார்க்கிங்ல ஒரு சொந்த பைக் நிப்பாட்டுங்க, பெரிய ஹால் கட்டுங்க, அதுக்கேற்ற டிவி எங்க வாங்குங்க. ஃபர்ஸ்ட் எதை தேவையோ அதை செய்யுங்க. தேவையற்றது இப்போ வேண்டாம். தேவையே என்ன? நம் பிள்ளை வாழ்க்கை, நம் பிள்ளையுடைய எதிர்காலம், இது எல்லாமே இருக்கு. ஆக என்ன பண்ணுங்க? சிந்திச்சு செயல்படுங்க. சேமிப்பு வாழ்க்கையில பெரிய விஷயம். சிறுதுளி பெருவெள்ளம். தேவையற்ற ஆடம்பரத்துல பெண்கள் கவனம் செலுத்தாதீங்க. ஆனா ஆடம்பரத்துல ஆண்கள் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆடம்பரத்துல என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்கள் கவனம் செலுத்த மாட்டாங்க. பெண்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க? ஆடம்பரம், இந்த மாதிரி ஆடம்பரம், எந்த மாதிரி ஆடம்பரம்? தேவையற்ற பழுதாகும் பொருட்களை ஆடம்பரம் காட்டாதீங்க. 1 லட்சம் ரூபாய் டிவி நமக்கு தேவையில்லை, இப்போ தேவையில்லை. வாங்குங்க, இடம் வாங்கி வீடு கட்டி அதுல பெரிய ஹால்ல பெரிய டிவியா பாருங்க. 3 லட்சம் ரூபாய் பைக் இப்ப தேவையில்லை, வாடகை வீடு. அவன் நாளைக்கு பார்க்கிங் வண்டி எடுக்க சொல்லுவான். ஹவுஸ் ஓனரே 40,000 பைக் தான் வச்சிருப்பான். வாடகை நம்ம என்ன பண்ணுவோம்? 3 லட்சம் ரூபாய் பைக் உள்ள விடுவோம். அவன் நாளைக்கு தம்பி வெளியே எடுக்க சொல்லுவான். அப்ப சொந்த வீடை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீ 5 லட்சம் ரூபாய் பைக், BMW பைக் விற்குது, அதை வாங்கி விட்டு. ஆடம்பரமே வேண்டாம் சொல்ல. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண? நிலையா நில்லு. முதல்ல நிலையா இருந்து அதை எப்படி சம்பாதிச்சு ஒரு இடத்தை வாங்கி வீடை கட்டி என் பெற்றோரையும் என்னுடைய கட்ட மனைவியும் என் மகளையும் என் வீட்டுக்குள்ளே வச்சு அழகு பாரு. அதுதான் உனக்கு நிரந்தர ஆடம்பரம். தேவையற்ற ஆடம்பரங்கள்ல
நம்ம வீட்டு பிள்ளைகளும் இதுதான் சொல்லி வளர்க்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் கையில தான் வாழ்க்கை இருக்கு. இளைஞர்கள் இதை சிந்திச்சு செயல்படணும். வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? போலி ஆடம்பரங்களை பார்த்து கவர்ந்துடாதீங்க. போலியான வாழ்க்கையை பார்த்து விழுந்துடாதீங்க. வெற்றி என்பது நாம் யாருக்கு முன்னாடி விழுந்தோமோ அவனுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டணும். எவெல்லாம் நம்மளை வந்து பழிச்சு பேசினாங்களோ, எவெல்லாம் நீ வந்து முன்னேற மாட்டேன்னு சொன்னாலோ, எவன் உன்னை பார்த்து நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொன்னாலோ அவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும். அதுதான் வாழ்க்கை. என்னுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் வந்தாங்க இங்க. என்னுடைய பழைய நண்பன் வந்தா அவனுக்கெல்லாம் தெரியும். கௌஷிக் தெரியுமா? இன்னைக்கும் நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துயரம் என் கூட இருந்த என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். இன்னைக்கு வர என்னுடைய நண்பர்கள் கோடீஸ்வரங்க. இன்னைக்கு வர நண்பர்கள்லாம் கோடீஸ்வரங்க. ஆனா உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் யாரு? ஒண்ணுமே இல்லாதவங்க. நானும் ஒண்ணுமே இல்லாதவன் தான். அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? 3 ரூபாய் பஸ் டிக்கெட்டு, 3 ரூபாய் பஸ் டிக்கெட்டு, 1 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு 3 கிலோமீட்டர் நடப்பேன். 3 ரூபாய் பஸ் டிக்கெட்டு, 1 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு 3 கிலோமீட்டர் நடப்பேன். அந்த மிச்சம் தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலம். 5 ரூபாய் பிஸ்கெட் மத்தியானம் சாப்பிட்டா 50 ரூபாய் ஆகும். 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி சாப்பிடும். அதுதான் மத்திய வேலை உணவு. இன்னைக்கு நாம் அனைவரையும் நாம் பண்றோம். என் நிர்வாகத்துக்கு வர ஒருத்தரையும் வெறும் வயிற்றா உள்ள வருவாங்க, வெறும் வயிற்றா வெளியே போக கூடாது. அதுதான் என்னுடைய நிர்வாகத்துடைய தாரக மந்திரம். நான் பட்னியா இருந்த காலம் நிறைய இருக்கு. நான் பணம் இல்லாத நாட்கள் நடந்து போன காலம் நிறைய இருக்கு. இன்னைக்கு இறைவன் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு என்னுடைய வசதி எப்படி இருக்கு? என்னை தேடி வர வசதியாளர்களா இருக்காங்க. நான் ஒரு நேரத்தில் போய் வீட்டு வாசல் நிற்பேன், வாய்ப்பு தேடி, வாய்ப்புகளை தேடி நான் போய் நிற்பேன், மணிக்கணக்கா நிற்போம். ஆனா இன்னைக்கு என் அலுவலகத்துக்கு முன்னாடி வாய்ப்பு தேடி வந்து நிற்கிறாங்க. இதுதான் சாதனை. இதுக்கு பின்னாடி ஓடுவோமா? இதுக்கு பின்னாடி தான் ஓடணும். ஒரு மனுஷன் நான் அந்த முயற்சி செய்வது என்னுடைய வயசு வந்துன்னா 17 வயசு தீயா பறக்கும். 17 வயசுல அன்னைக்கு தான் அந்த முடிவெடுத்தேன். ஆடம்பரத்தை கூடாது, வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு ஆடம்பரம் செய்வோம். இன்னைக்கு ஆடம்பரம் செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய கார் 30 லட்சம் ரூபாய் கீழே நிற்குது. என்னுடைய வீடு 1.5 கோடி ரூபாய் அதாக நிற்குது. 1 ரூபாய் மிச்சம் பண்ண 3 கிலோமீட்டர் நடந்து போனேன். இன்னைக்கு ஆடம்பரம் செய்யலாம். ஆனா வளரும் போது, வளர்ந்துட்டு இருக்கும் போது ஆடம்பரம் அவசியம் இல்லை, தேவையற்றது. அதனால ஒரு சொந்த நிலம் வாங்குங்க, அதை சொந்தமா வீடு கட்டுங்க. உங்களுடைய மகாராணியால வாழ வைங்க, உங்களுடைய தேவதையால வாழ வைங்க. உங்களுடைய சொர்க்கம், உங்க சொர்க்கம் யாரு? உங்களுடைய தாய். உங்க சொர்க்கத்தை உங்க வீட்டுல கொண்டு வந்து வைங்க. சொர்க்கம் எங்க இருக்கு? சொர்க்கம் எங்க இருக்கு? வாழும் போது சொர்க்கம் இறைவன் கொடுத்திருக்கான். தாய் காலடி கீழே வச்சிருக்கான். சொர்க்கத்தை எங்க வச்சிருக்கான்? தாயின் பாதையை வச்சிருக்கான் சொர்க்கத்தை. அந்த சொர்க்கத்தை வீட்டுக்குள்ள வாங்க. நீங்க கட்டின மனைவி மகாராணியை வீட்டுக்குள்ள கொண்டு போங்க. உங்களுடைய மகள் தேவதையை அந்த வீட்டுல வச்சு அழகு பாருங்க. அதுக்கப்புறம் ஆடம்பரத்துக்கு பின்னாடி சொல்லுங்க. செய்வோமா? செய்வோமா? மகிழ்ச்சி. எல்லாரும் பசிக்கிறீங்கல்ல, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சாப்பிட்டுட்டு நிறைவா போங்க. டின்னர் மேல ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க டின்னரை. ஸோ டின்னர் சாப்பிட்றவங்க டின்னர் சாப்பிடுங்க. இங்க சில கிஃப்ட்டுகளாக இருக்கு. பெஸ்ட் கஸ்டமர், பெஸ்ட் மார்க்கெட்டிங் லீடர், அவங்களுக்கான அவார்டெல்லாம் இருக்கு. அது 2 நிமிஷம் கொடுத்துடலாம்.
உங்களுடைய பலத்த ஆதரவுடன் உங்களுடைய கைத்தட்டலுடன் செய்வோமா? செஞ்சிடலாமா? ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வயசானவங்க போய் சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சரிங்களா? டின்னர் வேலை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ரைட் ரைட். சரி ரைட். பசங்கெல்லாம் பாவம் பட்டியா இருப்பாங்க. ஸோ சாப்பிடுங்க. ஒரு சில அவார்டு இருக்கு. ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் அவார்டு. சரிங்களா? அழைக்கும் போது வந்துருங்க. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. நல்லா லைட்டாக தான் தூரிட்டு இருக்கு. சரிங்களா? வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நம்ம நிர்வாகிகள் எல்லாம் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், நம்மளுடைய 50 தேவிகள் இருக்காங்க தெரியுமா? 50 தேவிகள். அந்த 5 பேர் நம்ம பெண்கள் எல்லாருமே சொன்னல, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க சாதிப்பாங்க சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீட்லயே கொடுத்துருக்கேன், என்னுடைய ஆபீஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த ப்ரோக்ராம எல்லாருக்கும் தெரியும். நான் யாருக்கிட்டே பேசவே இல்லை. டாக்டர் பேசுறேன்னா அரேஞ்ச்மெண்ட் கிட்ட யாருக்கிட்டே பேசல. பேசுறதெல்லாம் யாரு? பேசுறதெல்லாம் யாரு? இந்த பெண்கள் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்கள முன்னாடி வாய்ப்பு கொடுத்து நம்ம பின்னாடி உட்கார்ந்தா சரி. எதுக்காக பாத்தீங்க? இந்த ப்ரோக்ராம A to Z பண்ணது ஆரம்பத்துல இது வரை எல்லா விஷயம் செய்தது யாரு? இந்த பெண்கள் தான். நிர்வாகத்துடைய நிர்வாகிகள் தான். சரிங்களா? அதுல பெண்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கேன்? என்னுடைய பிரான்ச் மேனேஜர் லக்ஷ்மி சொல்றத பெருமையா இருக்கு. என்னுடைய சேல்ஸ் மேனேஜர் நஃபீசா சொல்றத பெருமையா இருக்கு. நம்மளுடைய அட்மின் ஸ்டாஃப் மகேஸ்வரி சொல்றது பெருமையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு கோர்ஸ் பண்ணாங்க. சுதா இவங்க யாரு? நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப். ஆனா எவ்வளவு அழகா என்ன பண்ணாங்க, சூப்பரா பேசுறாங்க. முயற்சி அவங்களே சொன்னாங்க, நான் நல்லா பேசணும் சார். வாய்ப்பு கொடுத்தா எல்லாமே சாதிக்கும். வாய்ப்பை மட்டும் கொடுத்து பாருங்க, பெண்கள் நம்மள மிஞ்சுவாங்க. அதுதான் நமக்கு பொறாமையே. நம்மள மிஞ்சிட்டா நம்ம போய் கெஞ்சிட்டு சொல்லிதான். அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்க வாய்ப்பை மட்டும் கொடுத்து பாருங்க, உங்களை மகாராஜாவாக வச்சுப்பாங்க. நீங்களும் அவங்க மகாராணியா பார்த்துக்கலாம். செய்வோமா? செய்வோம். சரி ரைட். அனௌன்ஸ் பண்ணிடலாமா? உங்களை எல்லாத்தையுமே இங்க வந்து அமைதியா இருந்து எல்லாத்தையும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சிருக்கீங்க இல்லையா? எல்லா வீட்டு பிள்ளையே நான் தான். எல்லாருடைய தாய்மாருடைய பிள்ளையே நான் தான். அதெல்லாம் அது எந்த மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் சகோதரனாக மகனாக இருக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையாக இருக்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வாவ், வண்டர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்த நம்ம எம்டி சாருக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாமா? Presenting by Star celebrating 15th anniversary celebration 2025. ஓகே, அடுத்து நம்மளோட சேர்ந்து நம்ம ஆபீஸ்க்காகவும் உழைக்கிற நம்ம மறுபடியும் அவங்கள உழைத்து பண்ண முடியுமா? ஸோ அவங்களுக்காகவே இந்த விருதுகள் நம்ம மேனேஜிங் டைரக்டர் எஸ் முகமது ரஃபீக்
ஆட்டோ ஆகிட்டு வரலண்ணே ஏன் ஆட்டோ ஆகிட்டு வரலாம் டென்ஷன் இல்லை இன்னும் சத்தமா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இப்படி பாரு எல்லாரும் கிளாப்ஸ் கொடுத்துருங்க எல்லாம் சைலண்டா இருங்க ப்ளீஸ் கிளாப்ஸ் பண்ணுங்க நீங்களும் விளையாடி சீக்கிரமா அவங்களுக்கும் அவ்வாறுக்கு கொடுத்துடலாமா? உங்களுடைய அன்புக்காக பாசமாக கொடுத்துருவோமா? பிரான்ச்சோடைய மேனேஜர் லக்ஷ்மி இந்த ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரான்ச் மேனேஜர் அக்கௌண்ட்ஸே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ்னு சொல்ல அவ்வாறு கொடுத்துருவோமா? த பெஸ்ட் பிரான்ச் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் நிறைய பிரச்சனை பண்ணுவீங்க. அதெல்லாம் கூட தாங்கிட்டு என்ன பண்ணுவான்? நிர்வாகம் மக்கள் இந்த ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி என்கிட்ட திட்டு வாங்குவா, உங்ககிட்ட திட்டு வாங்குவா. என்ன பண்ணுவா? உங்களுக்கே பேலன்ஸ் பண்ணணும், என்கிட்டயே பேலன்ஸ் பண்ணணும், ஆஃபரையும் கொடுக்கணும். ஆஃபர் இல்லைன்னு சொல்ல நீங்கள் திட்டுவீங்க. ஸோ அந்த பல திட்டங்கள் வாங்கி சாதனை செஞ்சு அவங்களும் நிர்வாகத்துக்கு வந்து 5 வருஷம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக சேல்ஸ் த பெஸ்ட் சேல்ஸ் மேனேஜர் நஃபீசா கொடுத்துருவோம். அடுத்தது நிர்வாகத்துக்கு ரொம்ப பேலன்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆஃபீஸை பேலன்ஸ் பண்ணி மக்களையும் ஆஃபீஸோடைய மக்களையும் பேலன்ஸ் பண்ணி வர்ற கஸ்டமருக்கு வெல்கம் பண்ணி முதல்ல தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க? நான் சொல்லல, வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் தண்ணி கொடுக்கணும். அந்த அம்மா ஆஃபீஸில் செய்கிறாங்க வேலையை. ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? வந்தவங்க இந்த தண்ணி குடிங்க, அப்புறம் தான் பேசுவோம் சொல்லி வந்தவங்களுடைய தாகம் தீங்க. ஸோ அவங்களுடைய சேவையை செய்யறதுக்கு அட்மினில் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. இந்த பெஸ்ட் அக்ரிமேஷன் அவார்ட் ப்ளஸ் சேல்ஸையும் பார்க்குறாங்க. போன மாதம் 2 பேர் இருக்காங்க நம்ம அப்படின்னு இல்லை. ஸோ இந்த பெஸ்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருவோம். வாங்க மகேஸ்வரி. அடுத்தது கஸ்டமர் கம்யூனிகேஷன் இஎம்ஐல கடந்த 3 வருஷமா தாண்டி என்ன பண்றாங்க? தட்டுக்குத்தியா வந்தாங்க. 4 காலில் வந்தாங்க. அந்த 4 கால் சொல்லும்போது புதுசா அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணிருக்கோம்? இன்னைக்கு இந்த பெஸ்ட் கம்யூனிகேஷன் அவார்டு ஜனனி தெரியல உங்களுக்கு எல்லாருமே தெரியல. அப்ப கிளாப் பண்ணிடலாம். தெரியல பண்ணாது, தெரிஞ்சா பண்ணுங்க. எம்ப்ளாய் இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படனுடைய ஓப்பனிங் அந்த கோர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, எம்சிஆர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூப்பராக இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அவங்க வாய்ப்பு கொடுக்கும். அவங்க சாதாரணமாக நார்மல் வாய்ஸ் பேசுகிறாங்க. ஃபேமிலிக்காக அவங்க வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க பேசுகிறத பார்த்தா ஸ்டேஜில்
நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த யூடியூப்ல நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணால் மேடம் கால்ஸ் அடிச்சுக்க முடியுது மேடம் எங்கள் ப்ரோக்ராமில் வந்து பண்ணு சொல்லி சரியா. த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட், த பெஸ்ட் ஸ்டாஃப் என்ற அவார்டை சுதா வாங்க. அடுத்தது த பெஸ்ட் எம்ப்ளாய் திவ்யா வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு, அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு பெஸ்ட் அவார்டு கொடுத்துருவோம். த பெஸ்ட் எம்ப்ளாய் பெஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஆமாம், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அக்கௌண்ட்ஸ். உங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் அவங்க தான் பார்த்துருக்காங்க. இப்போதைக்கு காலையில் பில்லு என்ட்ரி எதனா தப்புனா அந்த மாதிரி தான் காரணம். முன்னாடி இந்தமாக இருந்தாங்க, இப்போ பிரான்ச் மேனேஜர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க பதில் இவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாங்க. ₹1 கம்மியாக இந்த மாதிரி தான் காரணம். புத்தலாமா பார்த்தோம்னாக்கு அது என்ன காரணம் தான் பெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் சொல்லி நம்ம வினோதினி அவர்களுக்கு அக்கௌண்ட்ஸ். நிர்வாகத்துடைய ரொம்ப செல்ல பிள்ளை வாரிசுனே சொல்லலாம் சத்யா. ஆனால் எனக்கு கேமில் தோத்துங்க என்ன ரொம்ப ஸ்டார்ட் ஆகுதியா இல்லையே, எப்பவுமே ஜெயிப்பியே ஏதோ ஸ்டார்ட். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பெட்டர்ல. ஸோ இந்த மாதிரி தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் என்னோட பயணம் பண்ணுறாங்க. இவங்களாம் என்னுடைய அம்மாமார் தான். என்னுடைய நிர்வாகத்தில் எல்லாருமே என் சகோதரியாகவும் என்னுடைய பெற்ற தாய்க்கு சமமாக நான் நினைக்கிறாங்க. அதனால எனக்கு எல்லாம் ஆரோக்கியமா நீண்ட ஆயுள் காலமா குடும்பத்தோட பிள்ளைகளோட நல்ல வாழ்க்கை வாழ இல்லத்திலே உள்ளத்திலே எல்லாரோட இறைவன் அருள் புரியணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அருள் புரியணும். ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஸோ மச். ஸோ என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல, இருந்துட்டு சாப்பிட்டு போனோம். 2000 சீனில் ஜாயின் பண்ணுறாங்க, நலமாக ஜாயின் பண்ணுங்க. உங்கள் மூலியமாக நிறைய பேர் சேர்ப்போம். நீங்கள் வீட்டுக்கு முதலாளி ஆகிட்டீங்க, ஆனால் எல்லாருமே ஆகணும். அதுதான் என்னுடைய லட்சியமே. என்னன்னா ஒரு மனிதனும் ஒரு சொந்த நிலத்துக்கு முதலாளி ஆகணும், ஒரு சொந்த வீட்டுக்கு முதலாளி ஆகணும். சரியா செய்வோமா? என்னுடைய கனவு அதுதான். இல்லை என்ற வார்த்தையை எல்லாமே செய்வோம், இருக்கு என்ற வார்த்தையை உருவாக்குவோம். கரெக்டா? நாளைக்கு உங்களை பார்த்து என்ன சொந்த இடம் இருக்காதா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்ல வார்த்தைய இருக்கக்கூடாது. 2000 ரூபாய் நீங்க சேர்த்துட்டாங்க, நீங்க சொந்த நிலத்துக்காக தான் 200% அது உண்மை. இறைவன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவோம். அது ஏன் மூலியமா உங்களுக்கு அவ்வளவுதான். சரிங்களா? அதனால 2000 ரூபாய் கட்டிட்டாலே நீங்க சொந்த நிலத்துக்கான முதலாளி தான். கொஞ்ச நாள் வீட்டுக்கும் முதலாளி செய்வோமா? சூப்பர். எல்லாரும் நன்றி நன்றி. போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. 2000 EMI ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சேர்றவங்க அந்த பேர் போட்டு சேர்த்துங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ 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 பாய்ஸ். அந்ததுக்கு ரொம்ப நன்றி 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 தான். நேஷனல் சாங் போடுறது தமிழ்வாக போட்டாங்க. உங்களுக்கு கடைசி முடிக்கும் தேசிய கீதத்தை வச்சுருமா? பற்று இல்லை, இந்தியாவோட பற்று இருக்கா? நாடு முன்னேறதான் வீடு முன்னேறும். சரியா? நாட்டை முன்னேற்றலாமா? ஒருவருடைய குடிமக்கள் கடமை நாட்டு பற்று இருக்கும். சரியா? நாடுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நாடு தான், அப்பதான் வீடு என்ன. சரி ரைட். ஒருவருடைய தேசிய கீதை போட்டுருவா? ஹலோ, வருஷம் தேசிய கீதை போடப்படுது. அங்கங்க அவங்களுக்கு அப்படியே இல்லைங்க. அதுதான் நம்ம கொடுக்குற மரியாதை நாட்டு பற்று. சரியா? 2 செகண்ட் பார்ப்போம். ஆமாம், 2 நிமிஷம் மணிக்கு அப்படி போட்டுருவோம். அப்படியே இல்லை அப்படியே இல்லை அப்படியே இல்லை. ஸ்டார்ட். பஞ்சாப சிந்து குஜராத் மராठा द्राविड
கால் தலைப்பு கொடுக்கறதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். 1947 சுதந்திரம் வாரம் இல்லையா, அந்த நாளும் இந்த மாசம் ஒரே மாசம் யூடியூப்ல தான் பார்த்தேன், வந்தது இன்ஸ்டாகிராம்ல. அந்த மாசம் 1947 மாசம் என்ன நாட்கள் வந்ததோ அதே நாட்கள் நான் எத்தனை வருஷம் 89 வருஷம் கழிச்சு கேலண்டர்ல ஒரே மாதிரி இருந்தான். ஸோ அதுவும் நம்ம என்னது ஒரு காலம் தான். ஒரு 89 வருஷம் கழிச்சு ஒரே மாதிரி சரிங்களா? ஒரு மணி நேரம்